திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். உலகமெங்கும் தமிழர்களால் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. போகி பண்டிகை, தைத்திருநாள், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல். இந்த பண்டிகைகளை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போமா? வணக்கம். போகி பண்டிகை என்று வீட்டு வாசலை தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்து அழகான கோலங்கள் போடப்படும். உறவினர்கள் கூடி போகியை கொண்டாடுவார்கள். போகி பண்டிகை மார்கழி மாதத்தின் கடைசி நாளாகும். போகி பண்டிகை என்று வீட்டில் உள்ள குப்பைகளை மட்டுமல்ல, மனதில் உள்ள தீய எண்ணங்களும் நீக்கப்படும். பழையன கழித்தலும் புதியன புதலும் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட வைப்போம். போகி பண்டிகை கொண்டாடிடுவோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். பொங்கல் என்பது தமிழர்களால் கொண்டாடப்படும் ஓர் அறுவடை பண்டிகை ஆகும். தை மாதத்தின் முதல் நாள் தை திருநாள் என கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகை தை திருநாள், உழவர் திருநாள், மகர சங்கராந்தி எனவும் அழைக்கப்படுகிறது. புது பானையில் பொங்கல் செய்து சூரியனுக்கு படைத்து வணங்குவர். இயற்கைக்கும் சூரியனுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழா இது. புது பச்சரிசி, நெய், பால், வெல்லம் சேர்த்து பொங்கல் செய்து சூரியனுக்கு படைக்கப்படுகிறது. வான்மலைய செங்கதிரை வள்ளுவத்தை ஏறுளவை முத்தமிழை போற்றுகின்ற தைப்பொங்கல் திருநாளில் பொங்கும் இன்பம் தங்குக எங்கும். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று உழவர்களின் சிறப்பை திருவள்ளுவர் விளக்குகிறார். உழவர் தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நாள் மாட்டுப் பொங்கல். தை மாதம் 2ஆம் நாள் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளை குளிப்பாட்டி சந்தனம் குங்குமம் வைத்து பூமாலை அணிவித்து கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி அழகுபடுத்துவார்கள். மாட்டு தொழுவத்தில் பொங்கல் செய்து படைப்பார்கள். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. மாட்டு பொங்கல் தமிழர்களின் வீரம், பண்பாடு, பாரம்பரியம் ஆகியவற்றை விளக்கும் பண்டிகையாக கொண்டாடி வருகிறோம் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். காணும் பொங்கல் என்பது பொங்கல் பண்டிகையின் 4வது நாளாகும். இந்நாளில் நாம் உற்றார் உறவினர்களை காண செல்வோம் மற்றும் பெரியோர்களின் ஆசையை பெறுவோம். குடும்பத்துடன் ஆற்றங்கரை, கடற்கரை மற்றும் சுற்றுலா தலங்கள் சென்று மகிழ்வோம். உரியடித்தல், வழுக்கு மரம் ஏறுதல், ஜல்லிக்கட்டு போன்ற பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் நடைபெறும். இயந்திர வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இயற்கையோடு ஒன்றிணைந்து மகிழ இந்நாள் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. நன்றி. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்.